ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. ஆண்டவருடைய கால்குலேட்டரில் ஒரு 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் மாதிரியா. அதனால் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு சொன்ன அந்த வார்த்தை உண்மையானது. ஏன்னா அவரோட அகராதியில் 3வது நாள் வர்றதுக்குள்ள கண்டிப்பாக வந்துடுவார். அவரோட டிக்ஷனரியில் 3rd டே வராது. கண்டிப்பாக அவரோட டிக்ஷனரியில் 2வது நாள் முடிஞ்ச அந்த 3வது நாளுக்குள்ள கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல. இந்த பைபிளில் நோவா காலத்து வரைக்கும் இருக்கிற சூழ்நிலை ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அது என்னடா ப்ளூ பிரிண்ட்டுன்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு பில்டிங் கட்ட போனால் பிளான்னு ஒன்று போடுவாங்கள்ல, உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஆண்டவர் நோவா காலத்து வரைக்கும் இப்படி தான் இந்த உலகம் இருக்க போகுது, நான் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஆண்டவர் ஆதியாகமம் 1லிருந்து நோவா வரைக்கும் 2000 வருஷம் 1600 வருஷத்துக்கான ஒரு செய்தியை நமக்கு வச்சிருக்கார். என்ன, மனுஷன் பாவம் செய்வான், கொஞ்சம் பேர் மட்டும் பேழைக்குள்ளே இருப்பாங்க, உலகம் அழியும், இந்த பேழைக்குள்ளே இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்க. இந்த செய்திகளை எல்லாம் கர்த்தர் அன்னைக்கே எழுதி வச்சிட்டார். வெறும் 8 பேர் தான். அன்னைக்கு உலகத்தில் இருந்தவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க எல்லாரும் விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆடி மாதம் போதா குறைக்கு இன்னும் கொஞ்சம் ஆடுவான், இந்த ஃபேனை கூட்டி வச்சு ஃபேனை வேகமாக சுற்றுற மாதிரி கொஞ்சம் ஆடி மாதம் அவனுக்கு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் என்ன ஆயிரும், கூடிரும், பக்தி என்ன ஆயிரும், கூடிரும், அதுக்குன்னே வச்சுருக்கான். அதனால தான் இந்த மாதத்துக்கு பேர் ஆடியாக இருக்குமோ, ஆடுறதுனால. என்ன ஆடுறதுனால இந்த மாதத்துக்கு பேர் என்னவா இருக்கும் போல். ஏன்னா ஃபுல்லாக ஒரே ஆட்டம்தான். ஆனால் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, 8 பேர் தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவங்க சில்லர் 8 பேர் தான். சுற்றி எத்தனையோ பேர் கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா. இந்த நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணா. ஒவ்வொரு பாஸ்டரும் நோவா தான் ரோல் மாடலாக இருக்கணும். ஒரு ஆத்மா கூட வரல, ஒரு ஆத்மா கூட உட்காந்து நீர் சொன்னால் போதும், ஒரு ஆள் கூட பிரசங்கம் கேட்கல. உத்தமன், நீதிமான், அந்த சந்ததியில் தேவன் கண்ட ஒரு நீதிமான் அவன். ஏன் தெரியுமா? நம்மளா இருந்தால் நான் சொன்ன பேச்சை என் பிள்ளைய கேட்கலன்னு சொல்லுவோம். யாருமே அவன் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படல. 120 வருஷம் தளராம முழு உலகத்துக்கும் நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா. உங்கள் வாழ்க்கையில் பைபிளில் முதல் 12 அதிகாரம் படிக்கிறதுக்கு முன்னாடி தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவன் யார், தேவன் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், தேவன் எவ்வளோ கிருபை உள்ளவர் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாவம் செஞ்சால் தேவனுக்கு என்ன தோணும், பாவம் செஞ்சால் இருக்கிற இடத்துலேருந்து காலி பண்ணி வெளியே வந்துடுவோம், எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லியிருக்கார். ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். அது ப்ளூ பிரிண்ட், அது பிளான், அது திட்டம். நோவா காலத்தில் அழிஞ்சது உறுதி. ஏன் தெரியுமா? அரராத் மலையில் அந்த பேழை கிடைத்தது உண்மை. அல்லேலூயா, அது உண்மை. ஏன்னா இப்போ எல்லாம் நிறைய பேர் சாட் ஜிபிடி பயன்படுத்துறீங்க. நோவா பேழை எங்கே கிடச்சிச்சு, அரராத் மலை இப்பொழுது எந்த நாட்டில் இருக்கிறது கேளுங்க. அரராத் மலை இப்பொழுது எந்த நாட்டில் இருக்கிறது? பதில் இருக்கு. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லலை. ஒரு மனுஷன் நோவா கிட்ட கொடுத்த அளவுப்படியே உண்டாக்கி, ஆண்டவர் கொடுத்த மாதிரியே 1 அடுக்கு 2 அடுக்கு உண்டாக்கி அந்த நோவா பேழையை செஞ்சு, உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுடைய அளவை வச்சு அதையும் செஞ்சு ஒரு பேழையை உண்டாக்கி பார்த்தானா, அப்படியே பேழை இருந்துச்சான். யானை அதில் ஏற்ற முடிஞ்சான், எல்லாத்தையும் அதில் கொண்டு போக முடிஞ்சான். ஏன்னா ஆண்டவர் தான். அதுபோல தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பேழையில் வச்சிருக்கார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் இந்த பைபிளில் நிறைய கேரக்டர்ஸை முன்னாடியே வச்சுருந்தார். அது எதுக்குன்னா அவங்கள பார்த்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாமே நடக்கும், இந்த உலகம் அழியும். அப்படி பார்த்தா அவரோட டிக்ஷனரியில் அவர் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முதல்ல உலகத்தை அழிச்சதுக்கு 2 காரணம் வச்சுருந்தார். ஒன்று, அன்னைக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் கூட நோவாவை தவிர யாருமே கடவுளை தேடலை. இன்னைக்கு இவ்வளோ பேர் தேடிட்டு இருக்கோம். நினச்சி பாருங்க, ஒரு மனுஷன் கூட இல்லை. நோவா ஆண்டவர் அழிக்கிற காலத்தில் ஒரு மனுஷன் கூட ஆண்டவரை தேடல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? சாப்பிட்டாங்க, வேலைக்கு போனாங்க, தூங்குனாங்க, சாப்பிட்டாங்க, வேலைக்கு போனாங்க, தூங்குனாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இன்னைக்கு இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களை மாற்றிக்கிறங்க.
சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, இயேசுவுக்காக வாழணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, இயேசுவுக்காக வாழ்கிறதுக்காக சாப்பிடணும். தெரியுமா? ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உலகத்தில் இல்லை. நம்ம கூட ஆராதிச்ச வயசு குறைவானவங்க நிறைய பேர் உலகத்தில் இல்லை. அவங்க வாழணும்னு விரும்புனாங்க, ஆனால் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? அவர் ஏதோ நம்மளை வச்சிருக்காரு. அதனால தான் வாழ்கிறதுக்காக இயேசுவை பின்பற்றக்கூடாது, இயேசுவை பின்பற்றுறதுக்காக வாழணும். அல்லேலூயா. இதுதான் நம்ம கோட்பாடாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படணுமே, அதுக்கு அடையாளமா 2 பேரை வச்சிருந்தார். அதில் ஒருத்தர் ஏனோக்கு, இன்னொருத்தர் எலியா. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஒருத்தர் யாரு? ஏனோக்கு. இன்னொருத்தர் யாரு? எலியா. இவங்க 2 பேர் மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் நமக்கு அடையாளம். இவங்க 2 பேர் மாதிரி நம்ம வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதில் ஏனோக்கு எப்படி வாழ்ந்தாரு? ஏனோக்கை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏனோக்கு அதாவது 7வது தலைமுறையாக ஆதாமில் இருந்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு 21 வாசிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். இன்னைக்கு 65 வயசாகி பிள்ளை பெற முடியுமா? எத்தனை வயசுல பெற்றான்? 65. மெடிக்கல்ல என்னென்னமோ செய்யறாங்க. இப்பயும் மெடிக்கல்ல என்னென்னமோ பண்றாங்க, என்னென்ன வித்தையோ பண்றாங்க, பயங்கரமான காரியங்கள்லாம் செய்யறாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆண்டவர் அதையும் அனுமதிச்சிருக்கார். ஏனோக்கு 65வது வயதான போது மெத்துசலாவை பெற்றான். இது நல்லா கவனிக்கணும். ஏனோக்கு சன்னியாசி கிடையாதுமா. ஏனோக்கு வேலைக்கு போறவன் தான். ஏனோக்கு உலகத்துக்குள்ள வாழ்ந்தவன் தான். ஏனோக்கு உலகத்தில் ஒரு குடும்பமா இருந்தவன் தான், பிள்ளைகளை பெற்றவன் தான். அப்படி 65வது வயதுல மெத்துசலா பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து, நம்ம ஆயுசே கிடையாது, அதில் நமக்கு லைஃபே இல்லை 300 வருஷம். யார் என்னதான் சாப்பிட்டு 300 வருஷம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் ஏனோக்கு எத்தனை வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான்? 300 வருஷம். அதில் ஏன் ஆண்டவரோடு சஞ்சரித்தான்னு எழுதலை? சஞ்சரித்த போது குடும்ப வாழ்க்கையில் இருந்தான். குடும்ப வாழ்க்கையில் இருந்து பிள்ளைகளை பெற்றானவன். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, எனக்கு குடும்பம் பிள்ளைங்க இருக்கு, வேலைக்கு போகணும், அதனால ஆண்டவரை தேட முடியாது, எனக்கு இப்படி பல பிரச்சனை இருக்கு, அதனால ஆண்டவரோடு நான் நெருங்க முடியாது, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனால நான் ஆண்டவரை துதிக்க முடியாது, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு உலகத்தில், அதனால நான் ஆண்டவரை தேடுவான். ஒரு குடும்பஸ்தன், பக்கா குடும்பஸ்தன். அப்ப ஏன் மெத்துசலாவை மட்டும் பேர் எழுதியிருக்காங்க? அவனுக்கு பிறந்த மற்ற பிள்ளைங்க பேரெல்லாம் எழுதலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவர் இந்த பைபிளில் எழுத வேண்டியதை தெளிவாக எழுதி வச்சிருப்பார். மற்ற பிள்ளைங்க பேர்களை அவர் எழுதாததுக்கு காரணம் இருக்கு. அதுபோல ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர்களை கர்த்தர் எழுதி இருக்கிறார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும். பேய் ஓடுனதுனால சந்தோஷப்படுறது நல்லது, புது வீடு கட்டினதுனால சந்தோஷப்படுறது நல்லது. ஆண்டவர்கிட்ட வந்து சீஷர்கள், ஆண்டவரே நாங்களும் போய் அப்பாலே போய் சாத்தானேன்னு சொன்ன பேய் ஓடிச்சு. ஆண்டவர் ஹாப்பி தான். ஹாப்பின்னு சொன்னாரா? பாராட்டினாரா? எல்லாரும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவன் ஒருத்தன் காலை நோண்டுறான். என்னைய பாருங்க. என்ன நீங்க பார்க்கும்போது எந்திரிச்சு நடந்துருவீங்க. ஒருத்தன் பார்த்தா, 2 பேர் பைபிள்ல, ஒருத்தன் பேதுருவை பார்த்தா 40 வருஷமா, அவன் எத்தனையோ வருஷமா இருந்த அந்த முடவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சான். இன்னொருத்தன் பவுலை பார்த்தா சப்பானியா, பிறந்ததுலேருந்தே சப்பானியா இருந்தான். அவன் பார்த்த பார்வையிலே பவுல் சொல்றாரு இவனுக்கு விசுவாசம் இருக்குன்னு. அப்போ நீங்கள் பார்க்குற பார்வையிலே தெரியுது இவர் என்னமோ பேசுறாரு, நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு. கவனிங்க. 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சானா? அப்போ பேரம்பேத்தி பிள்ளை குடும்பம் இதெல்லாம் இருந்தாலும் தேவனோட சஞ்சரிக்க முடியுங்கிறதுக்கு, தேவனோடு சஞ்சரிக்க முடியுங்கிறதுக்கு ஏனோக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு, நோவா எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு.
இவங்கெல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கர்த்தருடைய வருகையில் நீங்கள் போகணும்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, நீங்கள், உங்கள் தம்பி இப்படி சஞ்சரிக்கிற மாதிரி உங்களோட இன்னொரு நபராக யார் இருக்கணும், அவ்வளோதான். சென்னை அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வீடு இருக்கும், எதிர்த்தாப்பில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஆள் இருக்கா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேர் சுப்பிரமணியா, ராமசாமியா, யாருக்குமே தெரியாது. மொத்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு வாசல் இருக்கும், இப்படி ஒரு வாசல் இருக்கும், இப்படி ஒரு வாசல் இருக்கும். அந்த வீட்டில் யார் இருக்கா, அது யாருன்னு தெரியாது. இந்த வீட்டில் யார் இருக்கா, அது யாருன்னு தெரியாது. கதவை திறந்த உடனே செருப்பை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அப்படிதான் இருக்காரு ஆண்டவர். உள்ள போனா பைபிளை தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு அலமார மாட்டிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க எப்படி ஆண்டவர் வரும்போது போக முடியும்? குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தான். நீங்கள் ஏனோக்கோட வாழ்க்கையும் ஆயுசையும் ஞாபகம் வச்சுக்கிறணுன்னா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் மாதிரி ஏனோக்கு 365 வருஷம் இந்த பூமியில் இருந்து காணப்படாமல் போனான். நீங்கள் நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். 24வது வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். உங்கள் பேரை போட்டு அப்படி எழுதி வச்சுக்கிறங்க. இயேசுநாதர் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இயேசுநாதர் வரும்போது இருக்கிற ஒரு சந்ததியாக இருப்பீங்கன்னு விசுவாசிங்க. அல்லேலூயா, விசுவாசிங்க. உலக மனுஷனே சொல்கிறாரு. ஒரு டாக்டர் சொக்கலிங்க அவருடைய பேட்டி கேட்டேன், எனக்கு எத்தனை வயசு ஆகுதுப்பா அப்படின்னு கேட்டார். எதிர்த்தாப்பில் பேட்டி எடுக்கிறோன்ட்ட அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு 61 வயசு ஆகுது சார். அவர் சொன்னார், எனக்கு 81 வயசு ஆகுது. அவரை பார்த்தா எப்படி இருக்கு? அப்போ அவர் சொல்கிறார், நான் அப்படியும் ஒரு 100 வயசு வாழணும்னு. நீங்களும் நினைங்க, ஆண்டவர் வரும்போது வரைக்கும் நான் வாழணும்னு. ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை, விசுவாசிங்க. அவர் ஒரு நோக்கத்துக்காக ஏனோக்கையும் வச்சிருக்காரு, மெத்துசலாமையும் வச்சிருக்கிறாரு. அப்போ ஏனோக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தேவனோடு சஞ்சரித்தா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பாலியாங்கிசோ மகனை ஒரு தடவை அந்த தென்கொரிய அதிபர் ஃபோனில் அழைச்சப்ப, பால்காங்கிசோ மகன் இப்போ இருக்கிறாரு அந்த சியோன் ஏஜி சர்ச், சியோன் சபையினுடைய தலைவர், பல லட்சம் விசுவாசிகளுடைய சபை தலைவர், அந்த தென்கொரிய அதிபருக்கு ஃபோன் கிடைக்கல. ஃபோன் எடுத்துகிட்டு சொன்னாங்களாம், அவர் ப்ரேயரில் இருக்கிறதுனால இப்போ லைன் கொடுக்க முடியாது, அவர் ஜெபம் முடிஞ்சு நீங்கள் பேசலாம். ஏன்னா அவர் உலகத்தில் இருக்க தென்கொரிய அதிபரை விட பெரிய ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சரிதா, உலக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. உடனே ஒரு ஃபோனை வச்சிட்டாரா. ஏன்னா தென்கொரியாவில் பாலியாங்கிசோ சர்ச் மாதிரி பல சபைகள் இருக்கிறது. ஆனால் அந்த பாலியாங்கிசோ சபை பல ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளடக்கியது. அவர் ஒரு ஐகானிக்கான லீடராக இருந்ததுனால அவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறார். அவருடைய மகன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு காலையில் 3 மணி நேரம் ஆண்டவரோட இருந்துட்டு தான் மற்ற காரியங்களுக்குள்ளே வருவாராம். 3 மணி நேரம். அதுக்கடுத்து பைக் ஓட்டும் போதும் ஜோம் பண்ணிட்டே போவாராம், கார் ஓட்டும் போதும் ஜோம் பண்ணிட்டே போவாராம், வேலை செய்யும் போதும் ஜோம் பண்ணுவாராம். அவர் நினைப்பாராம், என்னோடு அவர் சஞ்சரிக்கிறார். அவ்வளோதான். உங்க வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறதா? ஆசாப் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் 73ஆம் சங்கீதத்தில், அந்த அனுபவத்தினுடைய வார்த்தை தான் இது, நான் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறேன். அவ்வளவுதான். அவர் என்னோடு இருக்கிறது உண்மை, ஆனால் நான் அவரோடு இருக்கிறது பேர் தான் அவரோட சஞ்சரிக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, 2 பேர் பேசிக்கிறவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரோட, அவர் கூட இருந்தாலும் அவர்கள் அவரோடு உறவில் இல்லை, அவரோடு நேசத்தில் இல்லை, அவரோடு அந்த அன்பில் இல்லை. இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பிரியமானவரோட தங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ அன்பாக பேசுவீங்க, எவ்வளோ அந்யோன்யமாக பேசுவீங்க. ஆண்டவரோட ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரமும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறலையே, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக இவன் ஆண்டவரோட சஞ்சரித்ததுனால 3 ஆசீர்வாதத்தை பெற்றான். 1, அவன் ஆண்டவரோட 300 வருஷம் பேசி 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 ஆண்டவருடைய ஸ்பாவம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஏன்னா ஆண்டவர் 300 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, 300 வருஷமா ஒரு ஆளோட பேசுனா நீங்க சொல்லுங்க, அவர் என்ன பேசுவாரோ அதே மாதிரி பேசுற.
அவர் எப்படி அந்த ஸ்லாங்கை பயன்படுத்துவாரோ அதே ஸ்லாங். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை குறித்து சொன்னார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அடுத்த வசனம் போடுங்க, 5ஆம் வசனம். எபிரேயர் 11, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்து கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். நம்மளும் அப்படி தான் போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லி உங்களை பேக் சைடு 4000 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிருக்காரு. 4000 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தனை எடுத்துக்கொண்டிருக்காரு, எடுத்துக்கொண்டு போய் வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? டெய்லி உனக்காக நான் வந்து உன்னோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏனோக்கு இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஆதாம் உயிரோட இருக்கிறார். ஆதாம் உயிரோட இருக்கிறார். ஏனோக்கு தான் இந்த உலகத்தில் அந்த காலத்தில் நோவா காலத்து வெள்ளத்துக்கு முன்னாடி எல்லாரையுமே பார்த்தார். மெத்துசலாவை பார்க்கிறாரு. கடைசி பாருங்க, ஆதாம் உயிரோட இருந்தனால ஆதாம் எல்லா தகவல்களையும் யாருக்கு சொல்லியிருப்பா? என்ன தகவல்? பேராண்டி வாடா வாடா. ஏன்னா 7ஆம் தலைமுறையில் ஆமாம் ஆதாமுக்கு ரொம்ப நெருக்கமாக ஏனோக்கு கொஞ்சிட்டு இருந்திருப்பார். அப்போ ஏனோக்கிட்ட சொல்லியிருப்பார், இப்போ படுற கஷ்டம்லாம் ரொம்ப கஷ்டம்டா, அன்னைக்கு கடவுள் எங்களை ரொம்ப நல்லா வச்சுருந்தார்ரா, அவர் எங்களோட டெய்லி வந்து பேசுவார்ரா, நானும் உங்கள் பாட்டி ஏவாளும் அவரோட சாயங்காலம் ரொம்ப பேசுவோம்டா, நாங்கள் அப்படியே உறவாடுவோம்டா. அப்போ ஏனோக்கு கேட்டாராம், 65 வயசு வரும்போது, அப்படின்னா என்கிட்ட வந்து பேசுவீங்களா கடவுளே? என்கிட்டையும் நீங்கள் வந்து எங்கள் தாத்தாட்ட பேசுன மாதிரி பேசுவீங்களா? நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நிற்கும்போது ஆண்டவர் வந்து அவரோட பேசினாரா. ஏனோக்கை பற்றி யூதர்கள்ட்ட நிறைய கதை இருக்குது, சம்பவங்கள் இருக்கு. ஏனோக்கை பற்றி, ஆபகுக்கை பற்றி, அவங்க இதெல்லாம் நம்ம தள்ளுபடி ஆகமத்தில் நமக்கு தள்ளப்பட்டு போயிடுச்சு. அப்போ ஏனோக்கை பற்றின நிறைய செய்திகளை எடுத்து யூதா எழுதுவார் பின்னாடி. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆள் சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? வாஞ்ச வரும். அந்த தோட்டத்தில் 4 நதி இருந்துச்சான். அந்த தோட்டத்தில் தேவன் வரும்போது அது ரொம்ப மகிமையா, அந்த தோட்டத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. நாங்கள் தள்ளப்பட்டு போயிட்டோம்டா, நாங்கள் பாவம் செஞ்சனால தள்ளப்பட்டு போயிட்டோம். அப்போ அவன் விரும்பி ஆண்டவரை கேட்டபோது அவனை தேடி கர்த்தர் வந்தார். அவனுக்கு ஆண்டவருக்கு இடையில எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு? 300 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். நான் கேட்குறேன், என்ன கேட்குற விசுவாசியே, நீங்கள் எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வர்றீங்க? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, இந்த மகள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவளுடைய பேச்சில் என்ன மாதிரியே ஸ்பாவம் இருக்குது, இவங்க நடத்தையில் என்ன மாதிரியே ஸ்பாவம் இருக்குது, இவங்களுடைய உண்மை என்ன மாதிரியே இருக்குது, இவங்க பேச்சு என்ன மாதிரியே இருக்குது, உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுவாரா? சொல்லுவாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆனால் ஏனோக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன். ஆமாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே உங்களை குறித்த சாட்சியை உங்களுக்கு சொல்லுவார். இல்லை என்றால் நீங்கள் பயத்தோடு தான் இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறாங்க, இயேசுநாதர் வந்தானா என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் நிலைமை என்ன ஆகும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னே சொல்லிட்டார், நீ எனக்கு பிரியமானவன். ஆண்டவரே சொல்லிட்டார், உனக்கு ஒரு அடக்காராதனை வேண்டாம், நீ எல்லாரும் மாதிரி சாக வேண்டாம், இவ்வளவு எனக்கு நெருக்கமாக இருக்கிற நீ என்னோட வந்துரு, என்னோட வந்துரு, என்னோட வந்துரு, என் இடத்துக்கு வந்துரு அப்படின்னு ஆண்டவர் அவனை கூட்டிகிட்டு போனார். ஏனோக்கு நமக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஏனோக்கை போல நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். ஒரு நைட்டில் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருந்தாருன்னா ஒரு ஃபோனில் பேசி தொடர்பு கொள்கிறீங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வேலைக்கு போகும்போது நான் மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோன்னே ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிப்பாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சாப்பாடெலாம் முடிஞ்சா, வீட்டுக்காரர் வந்தாங்களா, அந்த ஒரு சம்பாஷணம். அதுக்கு பேர் என்னன்னா சஞ்சரித்தல். அது ஒரு கனெக்ஷன், அது ஒரு பாண்டிங்.
அதான் நம்மக்கிட்ட இருக்கணும். எங்கே இருந்தாலும் நான் என் தேவனோடு இருக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் நான் அவரோடு இருக்கிறேன். அதை ஒரு தேவ மனுஷன் சொன்னான், இங்கே இருந்தால் என்னோடு அவர் இருக்கிறார், அங்கே போனால் நான் அவரோடு இருப்பேன். அந்த ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சின்னதாக ஒரு இட சேஞ்சல் தான். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். பிள்ளைகளை பெறுங்கள், குடும்பங்களை கட்டுங்கள், திருமணங்களை நடத்துங்கள், வீடுகளை கட்டுங்கள். தேவனோடு சஞ்சரிப்பதை விட்டுவிடாதிருங்கள். இரண்டாவது, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கொஞ்சம் என்ன கவனிங்களேன்ப்பா. எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை டெய்லி சந்திக்கிறீங்க. சந்திக்க என்ன நடக்கும்? என்ன பேச ஆரம்பிப்பீங்க? ரகசியங்களை பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க? சந்திக்கிறீங்க. அது மாதிரி ஏனோக்கோட பேச பேச ஆண்டவர் என்ன பேச ஆரம்பித்தார்? என்ன பேசினாருன்னா, இப்போ ஏனோக்கு இந்த உன் பையன் பிறந்தான்ல, அவன் பிறந்ததுலேருந்து 969 வருஷம் கழிச்சு இந்த உலகம் அழிஞ்சிரும்பா. ஏன் ஆண்டவரே, நீ பார்த்தியா? யாருமே என் கூட சஞ்சரிக்கலையே, யாருமே என்னை தேடலையே. அப்போ நான் என்னப்பா செய்ய? உன் பையனுக்கு மெத்துசலான்னு பேர் வை. யாராவது கேட்டா இவன் சாகும்போது உலகம் அழியும்னு சொல்லு. அப்படியா ஆண்டவரே? அப்போ நீங்கள் அழிக்க போகிறீங்களா? ஆமாம், ஏன்னா உன்னை தவிர வேறு யாருமே இல்லைப்பா, எனக்கு எல்லாம் மோசமான ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால நீ என்ன பேர் வை? மெத்துசலானா என்ன அர்த்தம்? ஏன் மெத்துசலா மட்டும் அதிக நாள் உயிரோடு இருந்தான் தெரியுமா? இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 10 வருஷம் அப்படின்னு கூட்டி 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 அன்னைக்கு ஆயுசு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்த நேரத்தில் அவனுக்கு மட்டும் ஹைப்பில் ஏற்றி விட்டுருக்காரு. ஏன்னா இன்னொரு 10 வருஷம் கூட்டினா நோவா பிரசங்கத்தை கேட்டு ஒரு 4 பேர் மனம் திரும்பிடுவாங்கல்ல அப்படின்னு கர்த்தர் நினைச்சாரு. அதனால தான் மெத்துசலா தான் உலகத்திலே அதிக நாட்கள் ஒரு உயிரோடு இருந்தவன். 969 வருஷம். உங்கள் பிள்ளை பிறந்த உடனே ஆண்டவரை என்ன பேர் வைக்கிறதுன்னு என்னைக்காவது கேட்டிங்களா? என்ன பேர் வைக்கிறது? கூகுள் ஆண்டவர் இருக்கார்ல, அவர்கிட்ட போனோம்னா அவர் சொல்லுவார், ஸ்டைலாக பேர் வை, அழகாக பேர் வை, அற்புதமாக பேர் வை, பேர் வச்சு கொடுக்குது. ஆனால் எனக்கு தான் பேர் வச்சான், கர்த்தர் தான் சொன்னார். கரெக்டாக அவன் செத்த அன்னைக்கு தண்ணி வந்துச்சு. வீட்டில் போய் ஏஜ் கால்குலேட்டர் போட்டு பாருங்கள். கரெக்டாக மெத்துசலா செத்த அன்னைக்கு மழை தொடங்குச்சு. அவன் செத்துட்டான், மழை தொடங்குச்சு. ஆனால் இவனுக்கு மெத்துசலாவினுடைய வம்சத்தில் அடுத்து ஒருத்தன் வர்றான், லாமேக்கு. அந்த லாமேக்கு யாருன்னா நோவாவோட அப்பன். அவன் என்னன்னா அவன் ஆண்டவரோட இல்லை. அதனால என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் சபிச்ச பூமியிலே இந்த பிள்ளை நோவா என்னை தேத்துவான், ஆத்துவான், சுமப்பான், தாங்குவான், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவான். அதனால இவனுக்கு என்ன பேரு? நோவா. தண்ணியிலே செத்து போச்சு லாமேக்கு. என்னவா? கர்த்தர் சபிச்ச பூமியில். ஆனால் அவனுக்கு பின்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி 969 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், உலகம் அழிய போகுது. ஆனா தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற லாமேக்கு சொல்றான், இந்த உலகத்தில் இவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி. என்னவா? நம்முடைய உண்டான வேலை. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு அப்படிதான் பேர் வைக்கிறாங்க. நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி என்னவா? நோவா என்று பெயரிட்டான். ஆனா அவன் என்ன பேர் வச்சான்? இவன் சாகும்போது உலகம் அழியும், மெத்துசலா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ராத்திரியில் பின்னாடி இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் பாவம் செய்யும்போது உண்டாகிற தேவ தண்டனை, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற தேவ கோபாக்கின, உங்கள் ஆயுஷை பற்றின செய்தி நான் கண்டிப்பாக எல்லாம் அடக்க ஆராதனை யூடியூப்பில் நான் கேட்கும்போது, சின்ன சின்ன பிள்ளைங்க மறிக்கும் போது அம்மா அப்பா மைக்கு பிடிச்சி சொல்கிறது என்ன தெரியுமா? அவன் முன்னாடியே சொல்லிட்டான், இத்தனாம் தேதி செத்துருவேன். அவன் முன்னாடியே சொல்லிட்டான், இந்த வயசுல நான் இறந்துருவேன். ஏன் இவங்களுக்கு சில வெளிப்பாடுகள் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்குதுன்னா, தேவனோட சஞ்சரிக்கிறவனுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா தேவனோட சஞ்சரிக்கிறவனுக்கு மரணத்தை குறித்த தைரியத்தை வெளிப்படுத்துறாரு, நிச்சயத்தை வெளிப்படுத்துறாரு. இவன் தேவனோட சஞ்சரிக்காம இன்னைக்கு நிறைய பேர் மாத்திர பொட்டலத்தோட சஞ்சரிக்கிறான், தப்பில்ல. ஆனா தேவன் எங்கே? தப்பில்ல பிரதர்.
பிள்ளை தேவன் எங்கே? இன்னொரு ரகசியத்தை சொன்னார், உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே, நீங்கள் சொல்லலாம், அவன் பிள்ளை சாகிற அன்னைக்கு இந்த உலகம் அழிய போகுதுங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. ஏனோக்கு கிட்ட கர்த்தர் எவ்வளோ விஷயத்தை பேசினார் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய கடைசி அழிவு, இயேசுவினுடைய பகிரங்க வருக, இயேசுவினுடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 300 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கல்ல, என்னென்னலாம் பேசுவீங்க? ஏசுநாதர் வரப்போறாருன்னு பேசுவீங்களா? நீங்கள் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு? ஆமாம், அது 30 வருஷம்லாம் இருக்குது. ஆனால் யோனாக்குக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு? 300 வருஷம். பேசி பேசி எங்கே வர போயிடுச்சு? இயேசுநாதருடைய பகிரங்க வருக. பகிரங்க வருகையில் இயேசுநாதர் எப்படி வருவார் தெரியுமா? முதலமைச்சர் வரும்போது பாருங்க, என்னன்னு தெரியல, முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு போகுது. ஆனால் ஆண்டவர் எப்படி வருவார் தெரியுமா? ஏனோக்கு அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவினுடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும்னு. யூதா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தால் 14வது வசனத்தில், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தான். இங்கே உட்காந்துருக்க விசுவாசிக்கு நாளைக்கோ இன்னைக்கோன்னு கர்த்தருடைய வருகை இருக்கு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் இப்போ வரமாட்டார். ஏன் இவர் இப்போ வரமாட்டாருன்னு சொல்றாங்க? இவங்க தேவனோடு சஞ்சரிக்கிறது இல்லை. தேவனோட சஞ்சரிக்கிறவனுக்கு பக்கத்தில் 2 விஷயத்தை குறித்து அவன் யோசிச்சுட்டே இருப்பான். மோசே மரிக்கும் போது சொன்னார், இந்த ஜனம் யோசனை கெட்ட ஜனம். இது தன்னுடைய பினான்ஸையும் யோசிக்கல, தன்னுடைய எதிர்காலத்தையும் யோசிக்கல, தன்னுடைய வயசையும் யோசிக்கல, தன்னோட முடிவையும் யோசிக்கல. இவன் எப்பதான் யோசிக்க போறான்? என்ன ஜனமா? யோசனை கெட்ட ஜனம். இவனுக்கு உணர்வே இல்லை. ஒருத்தன் யோசிக்கணும். உண்மையிலே நான் இப்பெல்லாம் பார்க்குறேன், பாஸ்டர்மார்களை பார்த்தா தங்களுடைய பிள்ளைங்க 21 வயசு ஆகும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவன் என்னென்ன வழியில் கஷ்டப்பட்டு வந்தானோ நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. இன்றைய காலங்கள், என்னுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எப்படி நம்ம பிள்ளைய வளர்க்கணும், உலகத்துக்குள்ள பிள்ளைய தள்ளிடக்கூடாது, அசுத்தத்துக்குள்ள தள்ளிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் ஏனோக்கு அவன் பிறந்ததுலேருந்து இன்னியும் நடக்கலை. இயேசுநாதருடைய பகிரங்க வருக. இயேசுநாதர் ஆயிரமான தூதர்களோடு வரப்போறாரு, பரிசுத்தவான்களோடு வரப்போறாரு, நம்மளோடு தான், நம்மளாரும் சேர்ந்தா வரப்போறோம். இந்த செய்தி ஏனோக்கிட்ட யார் பேசுறா? கர்த்தர் பேசுறாரு. நானும் பார்த்தேங்க, உண்மையிலே பார்த்தேன். எனக்கு ஒரு கேள்வி வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய சபையில் பப்ளிக்காக நிறைய பாஸ்டர்மார்களை கூப்பிட்டா அந்த சர்ச்சு பாஸ்டரை எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க தெரியுமா? உன் சர்ச்சு இடம் கொள்ளாமல் போகும், இன்றைக்கி இருக்கிற 1000 பேர் 10,000 பேராக போவாங்க, இந்த பாஸ்டர் பயங்கரமாக வளருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த பாஸ்டருமே இந்த பாஸ்டருக்கு கொரோனா வரும், இந்த பாஸ்டர் கொரோனாவில் செத்து போவார், இந்த பாஸ்டருடைய இருதயத்துக்குள்ள அக்கினி பட்டயம் ஊடுருவி போகும், உன்னை முதிர் வயதில் உன் இடுப்பில் பெல்ட்டை போட்டு யாராவது கட்டுவான் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாமே உல்டாவா இருக்கு. ஆனால் இயேசுநாதர் பேதுருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீ முதிர் வயதில் உன்னை வேற ஒருத்தன் பிடிச்சு இழுத்துட்டு போவான். நம்ம மரியாள்கிட்ட சொல்றாங்க, உன்னோட ஆத்மாக்குள்ள என்ன ஊடுருவி போகும்? பட்டயம் ஊடுருவி போகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுநாதரோட கூட இருந்தால் நன்மையோ தீமையோ நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறத வெளிப்படுத்தியே தீருவார். அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது சொப்பனத்திலேயாவது தரிசனத்திலேயாவது உன்னோட வாழ்க்கையினுடைய எச்சரிப்பு, நீ இப்படி இருக்கணும், இந்த வியாதி உனக்கு எச்சரிப்பு, அடுத்து நீ இப்படி இருக்கணும், நீ இதை விட்டுட்டு போனீன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறது ஆண்டவர் நம்ம கூட சொல்லணும்னா நம்ம அவரோட என்ன பண்ணணும்? ஆமாம், ரோட்டில் போகிறவனோட பிடிச்சி பேச மாட்டார், சஞ்சரிக்கும் போது எச்சரிப்பை சொல்லுவார். அப்போ ஏனோக்கு கிட்ட வரப்போகிற அழிவை குறித்து கர்த்தர் பேசியிருக்கார்.
அப்போ உலகத்தில் நோவா ஏன் பரிசுத்தமாக வளர்ந்தான்னு இப்போ தெரியுதா? எப்பெல்லாம் மெத்துசலான்னு கூப்பிடும்போது நோவா கேட்பாரு, இவனை ஏன் மெத்துசலான்னு கூப்பிடுறீங்க? இவன் சாகும்போது என்ன அழிஞ்சிரும். அப்படித்தான் நோவா கடவுளை அறிந்தான், நோவா ஆண்டவரை அறிந்தான். நோவா என்கிற ஒருவன் உருவாக்குவதற்கு ஏனோக்கு என்கிற ஒருவன் காரணமாக இருந்தான். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்மளெல்லாம் ஏனோக்கு மாதிரி வச்சுருக்காரு. ஒருவேளை நம்ம போன பிறகு கர்த்தர் வந்தாலும் இந்த பிள்ளைங்கள்லாம் நோவா மாதிரி கர்த்தரை சந்திக்கணும். அதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் வேணும். எத்தனை வீட்டில் உண்மையாக மனசை தொட்டு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் நானும் என் மனைவியும் சேர்ந்து பாட்டு பாடி கடவுளோட சஞ்சரித்து வேதத்தை எடுத்து பேசி அந்த வேத வசனத்தில் அப்பா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்களே ஸ்தோத்திரம்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்க 3 பேரோட 4வது நபராக அவரும் இருக்கிறாருன்னு நாங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏசப்பா இந்த சாப்பாட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் இயேசுனுடைய வருகையை நம்புகிறவங்க, இவங்க தேவனோட சஞ்சரிக்கிறவங்க. இவங்க ஒரு நாள் காணாமல் போவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற எல்லாம் மதவாதிகளும் சிலை வழிபாட்டுக்கார மாதிரி அவன் எதையோ ஒன்றை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறார். இதை நீங்கள் உறுதியாக நம்பணும். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அவர் சத்தம் உங்களுக்கு கேட்காது. அவரோடு நெருங்க அவர் திட்டம் புரியும். அவரோடு நெருங்க கண்டிப்பாக எச்சரிப்பின் சத்தம் கேட்கும். அவரோடு நெருங்க வரப்போகிற அழிவு புரியும். அவரோடு நெருங்க இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியமும் ஏன் நடக்குதுங்கிறது புரியும். அவரோடு நெருங்க ஒரு நாள் அவர் நம்ம எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர் 24 வயசு பையனை அடக்கம் பண்ணார். அந்த அடக்க ஆராதனையை அவர் எடுத்து போட்டிருக்கார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இவன் ஏனோக்கு மாதிரி ஆண்டவர் இவனை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஆமாம், இன்னைக்கு மரணத்தின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறாங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு பார்க்க மரணம். அப்போ அவர் சொன்ன காரியம், அவர் இறந்து போகிறதுக்கு 3 நாள் முந்தின நாள் 3 பேர் ஆஸ்பத்திரியில் சுற்றி வந்து பார்த்தோம். 3 பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னாராம். சொல்லிவிட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், பாஸ்டர் 3 பேர் வந்தாங்க, 3 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்படி இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். வேணும்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி விடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்படி அடக்கார ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா நான் செத்து போயிடுவேன்ல, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நான் ஏசப்பாட்டு சொல்லி அடுத்த நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் 24 எடுத்தாரு? அன்னைக்கு 969 வயசு வாழ்கிற நாளில் 365 வயசுங்கிறது ஒரு 35 வயசு மாதிரி சராசரியில் பார்த்துக்கிறங்க. 1000க்கு 30%னா 300, 35 வயசு மாதிரி ஏனோக்கு செத்து போனார். ஏனோக்கு போயிட்டாரே 35 வயசுல போயிட்டாருன்னு இல்லை, ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஏன்? ஏனோக்கு மரணம் எப்போ வேணாலும் வரும், வராமல் போகாது. ஏன்னா கடைசி சாத்தான், கடைசி எதிரி, கடைசி சத்துரு யாரு? அவனை தாண்டி தான் பரலோகத்துக்கு போகணும். ஆனால் இந்த ராத்திரியில் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீர்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கிறதா? உங்கள் பாட்டு உறவின் அடிப்படையில் இருக்கிறதா? உங்கள் ஆராதனை அப்பா என்கிற ரீதியில் இருக்கிறதா? இல்ல இந்த சபைக்கு வந்தா அடக்க ஆராதனை நடத்துவாங்க, இந்த சபைக்கு வந்தா ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு வர்றீங்களா? உங்களுக்கு அப்பான்னு கூப்பிடுற உறவு இருக்கணும். அந்த உறவுல நீங்க நெருங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த உறவுல நீங்க நடக்கணும், அந்த உறவுல நீங்க செயல்படணும். அப்ப 3 ஆசீர்வாதம். பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஆண்டவர் இப்படித்தாங்க, அவரோட நெருங்க அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. அவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டார் என்று ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ இந்த வருஷத்தில் ஆண்டவர் பேசும்போது பூமியை காரிருள் மூடும்னு சொன்னாரு. எனக்கு ஏன் இந்த வசனத்தை கொடுத்தாருன்னு தெரியாது, ஆனா உன் மேல வெளிச்சம் உதிக்கும்னு சொன்னாரு. இப்ப சுத்தி பார்த்தா எல்னினோன்னு சொல்றான், அங்க பார்த்தா, அங்க ஆந்திரால பார்த்தா இப்பவே 4 பேர் செத்து போயிட்டானா கொரோனால. எல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று சொல்றேன், இருள் மூடும், நம்ம மேல அவர் இருப்பாரு.
நீங்க அவரோடு இருந்தா உலகத்துல இருள் மூடும் போது உங்க மேல வெளிச்சம் உதிக்கும். இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் அவரோடு சஞ்சரியுங்கள். யாரும் உங்களை ஒன்றும் திடப்படுத்த முடியாது, அவர் திடப்படுத்துவார். இன்னைக்கு ஏன் தெரியுமா விசுவாசி ஒரு வியாதி வந்த உடனே ஒரு குலைஞ்சு போயிருது? காரணம் தேவனுடைய திட்டங்களும் தெரியல, தேவனுடைய சித்தமும் புரியல, தேவன் எதுக்கு இதை அனுமதிச்சிருக்காருன்னு தெரியாமலே கடைசி வர நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். ஆனால் ஏனோக்குக்கு அழிவு வர்றதுக்கு 969 தானே? ஆமாம், 969 வருஷத்துக்கு முன்னே. அப்போ உலகத்தில் தண்ணினால் அழிய போகுதுங்கிறத முதல்ல கர்த்தர் யாருக்கிட்ட சொன்னார்? நீங்கள் போய் மெத்துசலானா அர்த்தம் என்னன்னு பாருங்கள், பார்க்கணும். நான் தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கணும். மெத்துசலானா என்ன அர்த்தம்னு கேளுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னே தம்முடைய தாசர்கள்ட்ட சொல்கிறார். நான் ஏன் இன்னைக்கு பயந்து வருகையை பற்றி பேசுகிறேன்? ஒரு நாள் வரும், இயேசு வந்துடுவார், நம்ம எல்லாம் போகணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவனோட சஞ்சரிக்கிறவனுக்கு வருகை குறித்த பயம் இல்லை. ஏன்னா ஒரு பாட்டு சின்ன வயசில் பாடுவோம்ல, அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு தெரியுமா, அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமாந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமாந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அந்த காலத்தில் நாங்கள்லாம் படித்து இந்த 12th முடிக்கிற காலத்தில் இந்த பாரதினரில் சுந்தரேசன் ஒருத்தர் எங்கள் கூட எங்கள் செட்டு. அப்போ அவர் நல்லா படிப்பாப்புல, ரொம்ப நல்லா படிப்பாங்க. படிச்சுட்டு தியாகராஜா காலேஜில் முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலை கிடச்சிச்சு. அப்போ மாதம் 40,000மோ 40,000மோ என்னமோ சம்பளத்தில் அவருக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சிச்சு. ஏன்னா முதல்ல பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு உடனே என்ன கிடைக்கும்? வெளிநாட்டில். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பிள்ளை மனைவி எல்லாரும் இருக்கிறதுனால நான் தனியாக எங்கே போகல, எனக்கு என் குடும்பம் போதும், நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தில் தன்னோட மனைவியோட தன்னோட பிள்ளையோட சஞ்சரிக்கிறதுக்காக மிகப்பெரிய வெளிநாட்டு ஆஃபரை வேண்டான்னு தள்ளிட்டு சென்னையில் வேலை பார்த்துட்டு தான் குடும்பத்தோட தன்னுடைய பிள்ளையோட வாழ்கிறாங்க. உலக மனுஷங்க. கிறிஸ்தவங்களுக்கு பணம்னா ஆன்னு வாயை புழக்கிறான். ஆண்டவர் வந்தால் போக முடியுமா? ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியுமா? பாட்டு தான் பாட முடியுமா? விடுதலையோடு துதிக்க முடியுமான்னு நினைக்க மாட்டான். பாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணால் நைட்டு வேலை பார்த்தா 5,000 ரூபா சம்பளங்கிறான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக யோசிக்கிறது இல்லை. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை போனால் 2 மடங்கு சம்பளம் தர்றேங்கிறான். ஏனோக்கு தேவனோடு எத்தனை மனுஷங்க வெளிநாட்டுகளுக்கு போய் வேலை செய்யாமல் என் குடும்பம் என் பிள்ளை அவனோடு நான் சஞ்சரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய தேவன் நமக்கானவர். நம்முடைய தேவனோடு சஞ்சரிக்கிறத நான் சொல்லுவேன், நீங்கள் அண்டார்டிகா கூட போங்க, அங்கேயும் தேவனோடு இருங்க, ஒன்றும் தப்பில்லை. தேவப்பிள்ளை எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிறத இங்கே இருக்க பெண்கள் எத்தனை பேர் மகதலேனா மரியாள் மாதிரி 3 நாள் அடக்க முடியல அவளால் இயேசுவை பார்க்காம ஓடுறா. எப்படா விடியும் நான் இயேசுவை பார்க்கணுன்னு போகிறா. அவளை மாதிரி ஆட்கள் தான் தேவனுடைய பார்வையில் பிரியமானவர்கள். முன்ன எப்படியோ தெரியாது, பேதுரு யோவான் கூட கடமைக்கு தான் வந்திருக்காங்க, சும்மா கூடத்தான் நின்றுருக்காங்க, ஓடி போய் பார்க்கல. அந்த அம்மா தான் எப்படா விடியும் என் நேசரை பார்ப்பேன்னு போனாங்க. அதனால தான் ஆண்டவர் முதல்ல பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தலை. இயேசுநாதர் இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போறார். மத்திய ஆகாயத்தில் உங்களுக்காக காத்திருப்பார்.
இருப்பார். எல்லா தூதர்களும் உங்களுக்கானவர்கள் வந்து உங்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். உங்களை எடுத்துக்கொண்டு அவரை சந்திக்க கூட்டி கொண்டு போவார்கள். அந்த மணவாளனை சந்திப்பதற்கு நீங்கள் போக வேண்டுமானால் நான் உங்களுக்கு சொல்லுவது, நீங்கள் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ஊட்டிக்கு போங்க, கொடைக்கானலுக்கு போங்க, எங்கே போனாலும் தேவனோடு. அதனால தான் ரொம்ப நேரம் எங்கேயும் யாரோட இருக்க மாட்டேன். டயர்டாமா, நம்ம வீட்டுக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், பாட்டு படிக்கணும், துதிக்கணும். மனுஷனுக்குன்னு கொஞ்சம் நேரம் இருக்குது, தெய்வத்துக்குன்னு. எனக்கு 10 மணி ஆனால் தூக்கம் வந்துடும். அதனால் நமக்கும் அவருக்குமானது எப்போ வருவார்னு தெரியாது. எப்போ அவரை சந்திக்க ரெடியாக இருக்கீங்களா? இந்த விபிஎஸ்ல தான் தம்பிங்க கேட்பாங்க, ஆர் யூ ரெடி? நீங்கள் ரெடியா எல்லாரும்? எத்தனை பேர் இன்னைக்கு நைட்டு இயேசு வந்தால் போயிடுவேன்னு சொல்கிறீங்க? ஆனால் காலையில் கடங்காரன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கடங்காரன் வீட்டுக்கு வராத அளவுக்கு வாழ்ந்துக்கிறங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் போன பிறகு மார்பிள் அடித்து அழுவான். யாரு? கண்டிப்பாக எடுத்துக்கிற மாட்டார். அரசாங்க கடன்னா ஓகே, உங்கள் வீட்டை எடுத்துக்கிடுவான், சந்தோஷம். தனி மனிதர்கள்ட்ட கடன் வாங்கி எந்த காரியத்திலையும் நீங்கள் கடன் படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவனோடு சஞ்சரிங்க. ஏன் தெரியுமா? இங்கே வந்திருக்க பிரதர்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன். 2 பேரை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்னொரு ஆள் அவர் அடுத்த வாரம் பேசுகிறேன். ஏன்னா இந்த 2 பேரோட வாழ்க்கை தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது.